இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இவருக்கே நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரே ஆற்றலோடு வந்து, நம்மை ஆள்பவரே மாட்சியோடு இங்கு, நம்மை காப்பவரே மகிமையோடு இங்கு நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரே ஆற்றலோடு வந்து, நம்மை ஆள்பவரே மாட்சியோடு இங்கு, நம்மை காப்பவரே மகிமையோடு இங்கு நம் முன்னே இருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் இன்று இந்த திருப்பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை அவர்களோடும் திருத்தொண்டரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் அன்னையினுடைய பரிந்துரையோடு இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக இருக்க ஜெபிக்க உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எதிலும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் சரி நாமும் சரி பிறரிடம் எதிர்பார்ப்பது வழக்கம். ஆகவே பொறுப்பு என்பது நம்முடைய கடமை உணர்வுகளை நினைவு கூறுகின்ற ஒரு செயல். பொறுப்போடு வாழவும், பொறுப்பில்லாமல் இருந்த நேரங்களுக்காக, ஏனோதானோ என்று இருந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து
நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்களை புரிந்திட தகுதி பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் நெகேமியா முன்னூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்குள் முன்
இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 19 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலில் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாக இருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்று ஆகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்று ஆகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விருப்பற்கேற்ற உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்றாயிருக்குமா? எனவே தான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியுமா? மாறாக உடலில் மிக வலுவற்றாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையுள்ளதாய் இருக்கிறது. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்து கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார்.
உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தார். ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல்பவர்களையும், அதன் பின் பிணித்திற்கும் அருள்கொடை பெற்றவர்களையும், துணை நிற்பவர்களையும், தலைமை ஏற்று நடத்துபவர்களையும், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்களையும் ஆகியவர்களை ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாரும் இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணித்திற்கும் அருள் கொடைகள் பெற்றவர்களா? எல்லாரும் பரவச பேச்சு பேசுபவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாண்புமிகு தியோஃபிலி அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்வுகள் முறைப்படி ஒரு வரலாறாக எழுதும்படி பலர் முயன்றனர். தொடக்கம் முதல் நேரில் கண்ட இறைவார்த்தையை அறிவித்து வந்தும் ஊழியர்களை நம்மிடையே ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்து கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொண்டும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உனக்கு எழுதுவது நலம் என கண்டேன். அகலையினால் சோதிக்கப்பட்ட பின் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயுக்கு திரும்பி போனார். அவரை பற்றி பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களின் தொழுகை கூடத்தில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூட்டத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசியாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட்டு ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்பு அந்த ஏட்டினை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூட்டத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரை நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பொதுக்காலம் 3வது ஞாயிறில் இன்று நாம் இருக்கிறோம். நமது தாய் திருநாடும் இன்று குடியரசு
தின நாளையும் கொண்டாடுகின்றது. பொறுப்புள்ள வாழ்விற்கு அழைப்பு என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய நாளின் வார்த்தை வழிபாட்டிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் வாசகம் மறைநூல் வல்லுனரும் குருவுமான எஸ்ரா மற்றும் ஆளுநர் நெகேமியா இருவரும் சேர்ந்து திருச்சட்டத்தை உரக்க படித்து விளக்கம் செய்ததாக நாம் படிக்க கேட்டோம். அதாவது மக்களை பொறுப்புள்ள ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்தார்கள். அதுதான் உண்மை. ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே நீங்கள் வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வு மாற வேண்டும், பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அறைகூவல் விடுகிறார். திருச்சட்டப்படி வாழ்தல் என்பது ஆண்டவரையும் அயலாரையும் ஒரு சேர அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு தேவையானதையும் அயலாருக்கு தேவையான நீதி, நேர்மை இவற்றோடு வாழ்வதுதான் பொறுப்புள்ள புதிய வாழ்வு என்று நமக்கு நன்றாக தெரியும். இதை மையப்படுத்தித்தான் இரண்டாவது வாசகமும் புதிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைப்பதாக புனித பவுலடியார் கூறுகிறார். உறுப்புகள் பல, உடல் ஒன்றே. ஒன்றாக உறுப்புகள் எல்லாம் செயல்படுவதுதான் இதனுடைய சிறப்பு என்று சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனது பணித்திட்டத்தை அறிக்கையிடுகின்றார். அதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், பொறுப்புள்ளவர்களாக வாழ நம்மையும் அழைக்கின்றார். அவர் பொறுப்புள்ளவராக வந்ததைப் போல நாமும் அவராக மாறி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இயேசுவினுடைய காலம் பிளவுபட்ட காலமாக இருந்தது. ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு காலமாக இருந்தது. பாகுபாடுகள் உள்ள காலம். தாறுமாறாக மக்கள் வாழ்ந்த நேரம். பெண்ணடிமை நிறைந்திருந்த காலம். மோசமான தலைவர்கள் சுயநலமாக வாழ்ந்த நேரம். இறை வார்த்தையை திரித்து கூறுவது சமய தலைவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மதத்தின் பெயரால் அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருந்த நேரம். சட்டத்தின் பெயரால் பொய் சொல்வது அவர்களுக்கு கைவந்த கலை. எங்கும் எதிலும் அநீதி நிறைந்த காலம். இந்த காலத்திலிருந்து புதிய பொறுப்புள்ள ஒரு காலத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கூறுகிறார். இந்த காலத்திலிருந்து விடுதலை பெறுங்கள், பொறுப்புள்ள வாழ்க்கைக்கு வந்து சேருங்கள் என்று அழைக்கிறார். இயேசுனுடைய பணி வாழ்விலே இதை செய்து காட்டினார். ஒவ்வொன்றுக்கும் எதிராக அவர் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த காலத்தை சுட்டி காட்டி எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் அவருடைய பணி வாழ்விலே காணுகிறோம். இறுதியிலே தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக இந்த பொறுப்புள்ள வாழ்வை வாழ முடியும் என்று நிலைநாட்டி சென்றவர். ஆண்டவரது ஆவி என்மேல் உள்ளது, ஆண்டவரது அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்று புதிய வாழ்விற்கு நுழைவாயிலை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். புதிய பொறுப்புள்ள வாழ்வில் அவர் வாழ அழைப்பு விடுகிறார். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த காலத்து வாழ்வை சொல்லிவிட்டேன், எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று. அதைவிட அதுபோல் இல்லாவிட்டாலும் சற்று மோசமான ஒரு வாழ்வில் தான் நாம் இருக்கிறோம். சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒன்று இரண்டை பட்டியல் போட்டு இடுகிறேன். நுகர்வு கலாச்சாரத்தில் சிக்கியுள்ள காலம் இது. யூஸ் அண்ட் த்ரோ. தேவையென்றால் வைத்துக் கொள்கிறேன், இல்லை என்றால் தூக்கி எறிந்து விடுகிறேன். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உற்றாராக இருக்கட்டும், உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள், யாராக இருந்தாலும் சரி, தேவைப்படுகின்ற வரை நீ எனக்கு தேவை, மற்ற நேரத்தில் தூக்கி எறிவது இந்த நுகர்வு கலாச்சாரம். பணம், பொருள் சேர்க்கும் காலம் இது. எதிலும் பேராசை. என்ன செய்தாலும் அதிலும் ஒரு பேராசை. வீடியோ கேம், முகநூல், மூழ்கி கிடக்கின்ற இளைஞர்கள். என்ன நடக்கிறது வெளியில் என்பதே தெரியாத அளவிற்கு இந்த கணினிக்குள் புகுந்து தங்களே இழந்து விட்டவர்கள் ஏராளமானவர்கள். போதை, புகழ், பதவிக்கு, செல்வத்திற்கு அடிமையாகி சிறைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள்
ஏராளம். அறியாமை, முன்சார்பு கொள்கைகள், பிறரை புரிந்து கொள்ளாமை, பிறரின் உணர்வுகளை மதிக்காமல் வாழ்வது மிகவும் சகஜமாக இருக்கின்ற ஒரு உலகம். எங்கே வாழுகிறோம், எங்கே இருக்கிறோம், இது குடும்பத்திற்கும் பொருந்தும், துறவரத்திற்கும் பொருந்தும், தனியாரத்திற்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்துகின்ற ஒரு புதிய கண்மூடித்தனமான வாழ்க்கைக்குள் நாம் இருக்கிறோம். கண்கள் இருந்தும் குருடர்களாக வாழும் இந்த காலத்தை விட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற புதிய யுகத்திற்குள், புதிய பொறுப்புள்ள வாழ்க்கைக்குள் செல்ல இறைவன் நம்மை அழைக்கிறார். அதில் என்ன வேண்டும்? அன்பு, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு, இவற்றில் ஊன்றி நின்று வாழுகின்ற வாழ்க்கை தான் புதிய வாழ்க்கை. இதுதான் எளிமையானதாக இருக்காது. இதை ஒரு சீரியலும் சொல்லித்தராது. வேறு எங்கும் இது கிடைக்காது. கிடைக்கின்ற ஒரே இடம் ஆலயம், ஆண்டவரது வார்த்தைகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழுகின்ற இந்த நாட்களில் யூபிலி 25வது ஆண்டிலே நாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி வாழ கற்றுக்கொண்டால் ஆண்டவரது வலிமை நம்மிடம் இருக்கிறது என்பது பொருள். வாழ முடியுமா? வாழ முடியும் என்பதை ஒரு சிறிய நிகழ்ச்சி மூலம் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 3-4 மாதங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய நவம்பர் இறுதியில், டிசம்பர் பிகினிங்கில், ஒரு சிறிய பெண் தன்னுடைய அப்பாவை கூட்டிக் கொண்டு என்னிடம் ஒரு பெரிய உண்டியலை தூக்கி கொண்டு வந்தார்கள். என்ன உண்டியல் என்று கேட்டேன். அவங்க அப்பாவையும் இருக்க சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொன்ன கதை இதுதான். என்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய குடிகாரராக இருக்கிறார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. அவர் குடிப்பதில் தான் குறியாக இருந்தார், போதைக்கு அடிமையாகி இருந்தார், சிறைப்பட்டு இருந்தார். அவருக்காக ஒரு சிறிய தியாகம் செய்வோமே என்று எனக்கு கிடைத்த காசுகளை எல்லாம் இந்த உண்டியலிலே போட்டு, என்றாவது ஒரு நாள் என் தந்தை திருந்தி நல்லவராக வாழ மாட்டாரா, வாழ வேண்டும் ஆண்டவரே, அன்னையே உதவி செய்யுங்கள் என்று அவர் பார்ப்பதைப் போலவே இந்த உண்டியலில் காசு சேர்த்தார். ஒரு அளவு காசு சேர்ந்த உடனே அந்த உண்டியலை தூக்கி பார்த்த அவருடைய தந்தை, அந்த குடிகாரர், தன்னுடைய பெண்ணிடம் கேட்டிருக்கிறார், இதையெல்லாம் சேர்த்து வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு. யாருக்காக சேர்க்கிற அப்படின்னு. அப்பொழுதுதான் அவள் சொல்லுகிறாள், உங்களுக்காகத்தான் நான் சேர்க்கிறேன். நீங்கள் திருந்தி நல்லவராக வாழ வேண்டும் என்பதற்காக, நம் குடும்பத்தில் இழந்து போன அந்த அமைதியை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற ஒரு சில காசுகளை எல்லாம், அம்மா தருகின்ற காசுகளை எல்லாம் இதில் போட்டு உங்களுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன், வேறு யாருக்காகவும் இல்லை. என்றாவது ஒரு நாள் இந்த பணம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று மறைமுகமாக உடல்நல கோளாறுகள் வந்தால் என்ன ஆகும், எப்படி போவோம், எங்கே தடுமாறுவோம் என்பதை சுட்டிக்காட்டி அந்த பணத்தை இட்டு இருக்கிறாள். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த அப்பாவுக்கு மனம் மிகவும் மாறிப்போனது. நம்ம குடிகாரங்களுக்கெல்லாம் உடனே டக்குன்னு மாறிவிடும், அப்புறம் திருப்பி வந்துடுவான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த முறை அவள் செய்த அந்த ஜெபம், அவள் விரும்பிய அந்த புதிய வாழ்க்கை, அந்த பொறுப்புள்ள வாழ்வு, அவளுக்கும் அவளது குடும்பத்திற்கும் தன்னுடைய தந்தைக்குமான அந்த வாழ்வு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபித்த ஜெபங்கள் நிலையாக இருந்தது. அப்பொழுதே அந்த அப்பா அவருடைய அந்த பெண்ணிடம், நீயே எனக்கு இவ்வளோ செய்கின்ற பொழுது நான் ஏன் மாறக்கூடாது என்று மாறிவிட்டிருக்கிறார். உடனே அவள் ஒரு சாட்டர்டே வீக்கெண்டில் இங்கே வந்து தன்னுடைய அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து இந்த பணத்தை உண்டியில் கொடுத்து, ஃபாதர் இது இதற்காகத்தான் சேர்த்தேன். 5ஆம் கிளாஸ் தான் படிக்குது அந்த பிள்ளை, பெருசாலாம் படிக்கலை. சொன்ன உடனே அவர் அப்பாவும், எனக்காக என்னுடைய மகள் செய்கின்ற இந்த தியாகத்தை பார்த்து நான் மனம் மாறிவிட்டேன், இப்பொழுது குடிப்பதே இல்லை என்று சொன்னாள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ முடியும். புதிய யுகத்துக்குள் நம்மால் செல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த பொறுப்பான வாழ்வுக்கு நமக்கு அழைப்பு எப்பொழுதும் கிடைக்கிறது. அந்த அழைப்பை இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் சரியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பிலும் அருளிலும் ஆசிரியலும் உயிர்த்த ஆண்டவரினுடைய பலத்திலும் வாழ்ந்தால் அது நமக்கு என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கும். எஸ்ரா சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரின் மகிழ்வே உங்கள் வலிமை. என்னை பார்த்து ஆண்டவர், இருதயராஜ் நீ சரியாக பணிபுரிகிறாய் என்று சொல்வாரே, ஆனால் அதுதான் ஆண்டவருக்கு புகழ், எனக்கு நமக்கு வலிமை.
அந்த வாழ்க்கைக்குள் செல்ல ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வை ஆண்டவர் நமக்கு மாற்றித்தர வேண்டும் என்று பிடிவாதமாக ஜெபிப்போம். ஆண்டவரது மகிழ்ச்சி தான் நம்முடைய வலிமையோடு வாழ்ந்த அன்னை தாயிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, அனைவரையும் அன்பு செய்து வாழுகின்ற வாழ்வாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஒரு புதிய பாடல் பாடுங்கள், அவர் உங்கள் ஜெபங்களை என்றும் கேட்கிறார் என்ற வார்த்தைக்கு இணங்க நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். ஆவியால் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துபவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்கள் அனைவரும் உமது இறை வல்லமையாலும் இறை ஆவியாலும் நிரப்பப்பட்டு உம் அன்பு மக்களை உமக்கேற்ற நல்ல சீடர்களாக மாற்ற தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தேவனே எம் இறைவா, இந்திய தாய் திருநாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். 76வது குடியரசு தின விழாவை சிறப்பிக்கும் இன்றைய நாளிலே நாட்டிலே அமைதி நிலவவும் மக்களிடையே மகிழ்ச்சி அன்பு குடிகொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொறுப்புடன் வாழ அழைப்பவரே எம் இறைவா, அன்றாடம் எங்களது வாழ்விலே கொடுக்கப்படும் பணிகளை சிறப்பாக செய்யவும் குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை குடும்ப நலனுக்காக பொறுப்புடன் செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளை பொழிபவரே எம் இறைவா, உம் அன்னையின் மேலுள்ள அன்பினால் திருப்பலியில் கலந்து கொண்டும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும், திருமணத்தில் மன ஒற்றுமை இல்லாதவர்களுக்காகவும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும் வரன் வேண்டுபவர்களுக்காகவும் ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடம் புரளுகின்ற இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். பிறந்த தின விழாவையும் திருமண நாளையும் நினைவு கூறக்கூடியவர்களை நினைத்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து நம் கரம் பற்றி வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். பணியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். நாம் அனைவரும் மகிழ்வோடும் நிறைவோடும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று அன்னையின் பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பொறுப்புள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் பொறுப்புள்ளவர்களாக வாழ நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், பள்ளி தேர்வு இறுதித் தேர்வு எழுதியிருக்கின்ற எல்லா மாணவர்களையும் மாணவிகளையும் தகுந்த முறையிலே தயாரித்து அவர்களை வழிநடத்தவும் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பொறுப்புள்ளவர்களாக வாழ நமக்கு அழைப்பு தந்து அதில் உதவி புரிகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில் இருந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய அணையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி நமது குழந்தைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியின் முடிவிலே கொடியேற்ற நிகழ்வானது இருக்கும். இன்று நமது தாய் திருநாடு 76வது குடியரசு தின விழாவை சிறப்பிக்கின்றது, கொண்டாடுகின்றது. நமது பேராலயத்தின் முகப்பிலே குருக்கள் இல்லத்திற்கு முன்பாக கொடியானது ஏற்றப்படும். இறை மக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நம் தாய் திருநாட்டை போற்றுவோம்.
புதிய தேசம் தழைக்கவே சென்ற